மதுரை மேற்கு மற்றும் மதுரை மத்தி தொகுதிகள் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு மதுரை கல்லூரியில் உள்ள மையத்தில் தொடங்குகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். மதுரையில் 5 மையங்களில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. அந்த வகையில் மதுரை கல்லூரியில் உள்ள மையத்தில் நிலவரம் என்ன? 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெற்றது. அவற்றுக்கான வாக்கு எண்ணிக்கை சரியாக 8 மணிக்கு துவங்க உள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் 10 சட்டமன்ற தொகுதிக்கான 5 வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல சரியாக வாக்கு எண்ணிக்கை 8 மணிக்கு துவங்க இருக்கிறது. இதுல மதுரை சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள மதுரா கல்லூரியில மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேற்கு தொகுதியில் பதிவான வாக்குகள் எண்ணும் மையத்துல தான் நாம் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தற்போது அந்த வாக்கு எண்ணிக்கைக்கான அலுவலர்களும் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணும் மையங்கள்ல 3 அடுக்கு பாதுகாப்பாக போடப்பட்டிருக்கிறது. மதுரை கல்லூரியில மதுரை மேற்கு மற்றும் மதுரை மத்திய தொகுதியில வாக்கு எண்ணிக்கை மையம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறதால மத்திய தொகுதியை பொறுத்தளவுல முன்னாள் அமைச்சர் பி.டி. பழனிவேல் தியாகராஜன் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணி சார்பில் இயக்குனர் சுந்தர்சி களம் காண்கிறார். அதே போல மதுரை மேற்கு தொகுதியில மீண்டும் போட்டியிடுறார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ஆட்சி. இவர் என்னன்னா 2011, 2016, 2021 ஆகிய தேர்தலில் இதே தொகுதியில அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. இவரை எதிர்த்து புதுமுகமாக திமுக சார்பில் ரகுபாலாட்சி போட்டியிடுகிறார். மதுரை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் 5 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. சரியாக 8 மணிக்கு துவங்குவதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது. அதிகபட்சமாக கிழக்கு சட்டமன்ற தொகுதியில 29 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அதே போல குறைந்தபட்சமாக தெற்கு சட்டமன்ற தொகுதியில 17 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல 2001 வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு 500 போலீசார் வீதம், 5 வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு 2500 போலீசாரும் பாதுகாப்புக்கு போடப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல துணை ராணுவ படையினரும் தற்போது இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுல மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தான் இந்த தேர்தலானது நடைபெற்றது. இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 5 மையங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை கிழக்கு, மேலூர் ஆகிய தொகுதிகளுக்கு ஒத்தக்கடை வேளாண்மை கல்லூரியில வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சோழவந்தான், உசிலம்பட்டி ஆகிய தொகுதிகளுக்கு கீழக்குடியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக அந்த கட்டடத்துல வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. மதுரை வடக்கு மற்றும் மதுரை தெற்கு ஆகிய தொகுதிகளுக்கு தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மத்திக்கும் மேற்குக்கும் சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள மதுரா கல்லூரியில நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றம், திருமங்கலம் தொகுதிகளுக்கு கப்பலூர் அரசு கலைக்கல்லூரியில வாக்கு எண்ணிக்கை மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 8 மணிக்கு தபால் ஓட்டுகள், தபால் வாக்குகள் அந்த எண்ணிக்கையானது துவங்குகிறது. அதை அடுத்து மொத்த தொகுதியில் பதிவான வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறுகிறது. மேலூர் சட்டமன்ற தொகுதியில 291 வாக்குச்சாவடியில் பதிவான வாக்குகள் 1,88,974 வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. இவை 14 மேஜைகள்ல 21 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. அதே போல மதுரை கிழக்கு தொகுதியை பொறுத்தளவுல 400 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 2,68,300 வாக்குகள். இவை 14 மேஜைகள்ல 29 சுற்றுகளாக எண்ணப்பட இருக்கிறது. அதே போல சோழவந்தான் தொகுதிக்கு 261 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 1,87,090 வாக்குகள். இவை 14 மேஜைகள்ல 19 சுற்றுகளாக எண்ணப்பட இருக்கிறது. உசிலம்பட்டி தொகுதியில 342 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 2,20,832. இவை 14 மேஜைகள் வீதம் 25 சுற்றுகளாக எண்ணப்பட இருக்கிறது. மதுரை வடக்கு தொகுதியை பொறுத்தளவில் 266 வாக்குச்சாவடிகள்ல பதிவான வாக்குகள் 1,59,738. இவை 14 மேஜைகள்ல 25 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. மதுரை தெற்கு தொகுதியை பொறுத்தளவில் 236 வாக்குச்சாவடிகள்ல பதிவான வாக்குகள் 1,40,668. 14 மேஜைகள் வீதம் 19 வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. மதுரை மத்திய தொகுதியில 253 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 1,47,498. 14 மேஜைகள் வீதம் 26 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. மதுரை மேற்கு தொகுதியில 327 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 2,14,209. 14 மேஜைகள்ல 24 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. மதுரை மத்தி மற்றும் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அனைத்தும் மதுரா கல்லூரி வளாகத்துல தான் எண்ணப்பட இருக்கிறது. இந்த எண்ணப்படக்கூடிய இந்த தொகுதியில காலை முதலே
வாக்கு எண்ணக்கூடிய அந்த அலுவலர்கள், நுண்பார்வையாளர்கள் என தற்போது குவிந்து வருகிறார்கள். அந்த அலுவலர்கள் அனைவருமே QR கோடு ஸ்கேன் மூலமாக ஸ்கேன் பண்ணியே உள்ள அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அதேபோல் அவர்கள் 3 அடுக்கு பாதுகாப்பாக போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 3 அடுக்கு பாதுகாப்பில் அதாவது போலீசார் வரிசையாக அந்த அலுவலர்கள் மற்றும் வாக்கு முகவர்கள் என தனித்தனியாக பேரிகார்டர் அமைத்து உள்ளே அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அவற்றையும் நாம் பார்த்து வருகிறோம். அதாவது இந்த 10 சட்டமன்ற தொகுதியில 20,976 தபால் வாக்குகள், அதுல 1,475 சர்வீஸ் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இவை 64 மேஜைகள்ல எண்ணப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.